விஜய் போட்டியிடும் தொகுதியில் தான் திமுக போட்டியிடுங்கிற சொல்லியிருக்காங்க. அவங்க இதில் இருந்து ஒரு தகவல் வந்து அறிவாலய தகவல் சொல்லிட்டாராம். சரி, யோ விஜய் நிற்கிறாரா, அதில் டிஎம்கே தான் நிற்கணும், கூட்டணி கட்சியை நிற்கக்கூடாது அப்படின்ட்டு. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், சரி நிறுத்துங்க, அது தப்பு இல்லை, நிறுத்துங்க. நான் முதல்ல உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், என்ன தெரியுமா, நீங்கள் நிற்கிற தொகுதியில் உங்கள் பையன் இதில் என்ன சேப்பாக்கு, அப்போ என்னென்ன வேலை பண்ணீங்க நீங்கள்? ஏடிஎம்கே நிற்க விடாமல் பாட்டாளி மக்கள் கட்சியை நின்று ஈஸியாக ஜெயிக்கிறதுக்கு எவ்வளோ பணம் பாட்டாளி மக்கள் கட்சி கொடுத்தீங்க? நீங்கள் முதல்ல ஏடிஎம்கே உங்களை எதிர்த்து நிற்க வைக்கிற அளவுக்கு உங்களுக்கு தைரியம் இருந்ததா? விஜய் எதிர்த்து நீங்கள் நிறுத்துங்க, டெபாசிட்டு காலியாகுதா இல்லையான்னு பாருங்க. அவர் வந்துக்கிட்டு இவர் தொகுதியில் மட்டும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ரூபாய் கொடுத்து நிற்க வைப்பாரான். அதுக்கப்புறம் தயாநிதி மாறன் எம்பி தொகுதியில் மட்டும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பணம் கொடுத்து நிற்க வைப்பாங்களாம். பெரியசாமி தொகுதியில் வந்து ஆத்தூர் தொகுதின்னு நினைக்கிறேன், பாட்டாளி மக்களுக்கு பணம் கொடுத்தியாப்பா நீ கேட்டு வாங்கப்பான்னு ரூபாயை கொடுத்து நிற்க வைப்பாங்களாம். ஆனால் விஜய் தொகுதியில் மட்டும் இவங்களே நிற்பாங்களே, நம்ம மிகப்பெரிய பலம் மாதிரி. நான் என்ன சொல்கிறேன், உதயநிதிக்கு கரெக்டாக சேப்பாக்கிலே நில்லுங்க. 1 லட்சம் வந்து போலி ஓட்டை எடுத்துட்டான். தைரியம் இருந்தால் ஸ்டாலினுக்கும் 1 லட்சம் ஓட்டு குளத்தூரில் இருந்தன. தைரியம் இருந்தால் ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி அவர்களும் அதே தொகுதியில் குளத்தூரிலும் இதுலையும் வந்து சேப்பாக்கிலையும் நிற்கட்டும். தைரியம் இருந்தால் விஜய் கட்சியிலேருந்து தான் அவங்க 2 பேருக்கு எதிர்த்து நிறுத்துவாங்க. கூட்டணி கட்சியிட்ட நீங்கள் காலில் விழுக முடியாது, அவர் கூட்டணியே இல்லைங்கிறது நின்று பாருங்க. ஆனால் ஒன்று நடக்கும், எடப்பாடி பிஜேபி இருவரும் ஒத்துழைத்து விஜய் கட்சி உங்க கட்சியிலிருந்து ஸ்டாலினையும் உதயநிதியும் நிறுத்தினார். அவரை பொது வேட்பாளராக திமுக அதிமுகவும் பாஜகவும் ஆதரவு கொடுத்து இவங்க 2 பேரும் ஜெயிக்கிறாங்களான்னு பார்க்கணும். அதனால் நீங்களும் இல்லைங்க, அவரை எதிர்த்து உங்களை எதிர்த்து பொது வேட்பாளராக இவங்க 2 பேரும் சேர்ந்து நிற்பாங்க. டெபாசிட் வருதான்னு பார்ப்போம் அப்போ அப்படிங்கிறது அவங்களுக்கு நம்ம சொல்ல விரும்பக்கூடிய கருத்து.